இயேசு கிறிஸ்து நாமத்திலும் யாவரையும் வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு வரவேற்கின்றேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை பார்த்து நம் ஆராதனைக்கு உள்ளாக கடந்து செல்வோம். யாத்திரையாகமம் 31 அதிகாரம் வசனம் 13. எக்ஸடஸ் சாப்டர் 31 verse 13. நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாக இருக்கும். So to the Israelites, you must observe my Sabbath. This will be sign between me and you for the generation to come. So you may know that I am the Lord who makes you holy. பரலோக பிதாவே, ஆண்டவர் எங்களோடு கூட நீ வாசம் செய்யும்படியாய் இந்த நாளிலே நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே வந்து உழுவாம்படியாக, ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீரை பேசும்படியாக, ஆண்டவரே எங்களோடு கூட நீ இருக்கும்படியாக இந்த வேளையிலே நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். ஆண்டவரே மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், ஆண்டவரோ நீர் உள்ளத்தை பார்க்கிற ஆண்டவர். ஆண்டவரே உள்ளத்தில் இருக்கிற அலங்கோலங்களை பார்க்கிற ஆண்டவர் நீர். ஆண்டவரே மெய்யாகவே எங்களுக்கு நீர் ஒரு சமாதானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே நீ ஒரு ஆறுதலின் தேவன், எங்களுக்கு ஆறுதல் கொடுப்பீராக. ஆண்டவரே இந்த நாளிலே உம்மை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்மை நன்றி உள்ளத்தோடு துதிப்பதற்கு கவலை கஷ்டங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவரே உம்மை சந்தோஷமாய் ஆராதிக்க எங்களை நீ ஆண்டவரே இந்த இடத்துல தயார் செய்ய நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். மாற்றமல்ல ஆண்டவரை நாங்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களும் எடுத்து அறுக்கிடுகிறோம். தயவாய் மன்னிச்சு எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருடைய பரிசுத்த ஆராதனை கலந்து கொள்ள எங்களை நீ வழிநடத்த நாங்கள் செபக்கிறோம், நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரை ஆராதனை ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் ஆண்டவராக இயேசு நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபக்கிறோம். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட பேசும்.
ஆண்டவரே எங்களோடு கூட நீ பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நம்முடைய துதிக்கிற ஆராதனையில், ஆண்டவரே வேஷம் வாசிக்கிற ஆராதனையில், ஆண்டவரே படைக்கிற ஆராதனையில், ஆண்டவரே கேட்கும் இந்த வேத பிரசங்கத்தின் ஆராதனையில் கூட ஆண்டவரே எங்கள் இருதயத்தை திறந்து கொடுத்து ஆண்டவர் மெய்யான ஆண்டவர் என்று சொல்லி அழிந்து அதை நாங்கள் பின்பற்ற ஆண்டவர் கற்றுக் கொடுக்க நாங்கள் சுமக்கிறோம். ஆண்டவர்களே, நாங்கள் எங்கேயோ வந்தோம், எங்கேயோ வாழ்ந்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்காக மரித்த ஆண்டவர், எங்களுக்காக எங்களை நினைவு கூர்ந்த ஆண்டவர், அதுக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீ சொன்னது போல ஆண்டவரே, ஆண்டவரே ஒருமித்து வாசம் பண்ணுவது அதுக்கு உண்மை இன்பமாக இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் சகோதர நிமித்தத்திலே நாங்கள் அன்பாக இருக்கு ஆண்டவரே, எங்கள் கற்றுக் கொடுக்க நாங்கள் சுமக்கிறோம். இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் இந்த ஆராதனைக்கு தலைவராக இருந்து வழி நடத்தும்படியாய் எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்தார் சபையார் எழுந்து நின்று நம்மளுடைய ஆரம்ப பாடலாக நாம் கடந்து செல்வோம். Raise for the hymn. Hallelujah. சத்தம் பத்தல. Hallelujah. Hallelujah. So today marks that we have completed half of 2025. Amen. So இந்த 6 மாத 2024. So இந்த 6 மாத காலமா கர்த்தரோட கிருபை நம்மளோட இருந்திருக்கு. வேதம் சொல்வது போல தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவருடைய மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். ஸோ நம்ம குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க, திருப்பி பத்திரமா வந்தாங்க. நம்மளுடைய வாலிப குழந்தைகள் கல்லூரிக்கு போனாங்க, நம்ம வேலை இடத்துக்கு போனோம். ஆண்டவர் எதுலையுமே நம்மளுக்கு குறைவு வைக்கவே இல்லை. ஸோ ஆண்டவருடைய அன்பை we can never compare to any human being or any materialistic things. ஸோ அவரை யாரிடமும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாத அவருடைய அன்பை, அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற கரிசனை, அது மிகவும் பெரிய விஷயமாக இருக்கிறது நம்ம ஒருவருடைய வாழ்க்கையிலையும். ஸோ அந்த ராஜாதி ராஜாவை நல்லா கைகளை தட்டி கரங்களை உயர்த்தி இந்த ஃபர்ஸ்ட் சாங் நம்ம பாடுவோம். ஸோ லெட் us all sing God in one account. Bye.
நன்றி சொல்லுவோம். கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நன்றி பலிகளை ஏறெடுப்போம். அவர் நம்மை இம்மட்டும் காத்து கொண்ட தேவன். இதோ அவருடைய தேவ தூதர்களை கொண்டு கர்த்தர் நம்மை காத்து கொண்ட தேவன். போகும்போதும் வரும்பொழுதும் நம்முடைய காதல் பாதம் கல்லில் இடராதபடி நம்மை தாங்கிக் கொண்ட தகப்பன். Thank you Lord, thank you for the miraculous wonder working power. God, you have always been gracious in our life. நீ செய்த எல்லா அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஐயா, எங்களை குணப்படுத்துகிற தகப்பன் நீங்க ஐயா. எங்க குடும்ப மருத்துவர் நீங்க அப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஐயா, நீர் இல்லாத இந்த வாழ்க்கையில் எங்களுக்கு வேற எதுவும் இல்லை ஆண்டவரே. ஐயா, இதோ பல கோடி இடங்களிலே நாங்கள் இருக்கலாம், ஆனால் உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் நிற்கும் பொழுது ஐயா, அதுவே எங்களுக்கு மிகவும் பெரிய பாக்கியமாக இருக்கிறது. இதோ பாக்கியவதிகளாக பாக்கியவான்களாக எங்களை நீர் தெரிந்து கொண்ட தேவன். இதோ பரிசுத்த இஸ்ரவேலர்களாக எங்களை நீர் முன் குறித்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பெரிதான இரக்கத்துக்காக நன்றி, உம்முடைய பெரிதான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அவர் இல்லாத இந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு எதுவும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய காரியம், அது நாம் ஆண்டவரை தெரிந்து கொண்டது அப்பா. இதோ சுவாமி, நாங்கள் வேறு இடத்தில் வாழ்ந்தாலும் கூட உடைய சமூகத்தில் வீற்றிருப்பது எங்களுக்கு நலமாக இருக்கிறது அப்பா. அதற்காக உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மே நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். நீரின்றி வாழ்வது இறைவா.
where 2 or 3 are gathered in your name, you are there in our midst, O Lord Jesus. God is spirit, your worshippers worship you in truth and in spirit, O Lord Jesus. Lord, 6th day we may go wherever we want, O Lord, but the Sabbath day is the 7th day. We come and bow down before you, O Lord Jesus. You're God of spirit, O Lord Jesus. We give you all glory and honor and praise and worship, O Lord. Nothing compares to anything that you have done, O Lord Jesus. Nothing compares, O Lord. Father God, you're such a merciful God, O Lord Jesus. Father God, we come before you in the sense of worship, O Lord. We give you all glory and honor, O Lord. Thank you for this day and time, O Lord Jesus. Nothing compares to the promise that we have had, O Lord Jesus. Nothing compares, O Lord. My Jesus.
எங்களுக்காக அடிக்கப்பட்ட தேவாட்டு குட்டியாக இருக்கிறீர் அப்பா. இடத்திலே வாங்க ஆண்டவரே, உடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து நம் தேவனை ஆராதிப்போமாக. அப்பா, நாங்களும் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தேவரே, நீர் செய்த ஒவ்வொரு நன்மைக்காக நாங்களும் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே சகல கனத்திற்கும் சகல மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, முதல் நாங்கள் பாடின வண்ணமாக ஆண்டவரே, உம்மை அன்று ஒரு அணு கூட ஆசையாத ஆண்டவரே. அப்பா, உம்மை அன்றி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் பலன் ஏது ஆண்டவரே. உம்மை அன்றி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏது ஆண்டவரே. அப்பா, உம்மை அன்றி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஏது ஆண்டவர் ரட்சிப்பு. அப்பா, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் மூலியமாக ஆண்டவரே எங்களை உம்மை பிள்ளையாக நீர் மாற்றிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு காலத்தில் நாங்கள் பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஆண்டவரே எங்களை கழுவி தகப்பனே பரிசுத்தமாக்கி ஆண்டவரே எங்களை அழகு பார்க்கிற தேவனை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவர் மாத்திரம் உயர்ந்தவர், நீர் ஒருவர் மாத்திரம் சிறந்தவர், நீர் ஒருவர் மாத்திரம் பரிசுத்தர் என்று ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் போக்கிலும் மருத்துவம் நீர் பாதுகாத்துக் கொள்கிறீர்கள், அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் படிக்கும் பொழுது ஆண்டவரே எங்கள் ஞானத்தை தருகிறீர்கள், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வேலை செய்யும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு பலத்தை தருகிறீர்கள், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய கருத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் குடும்பத்திற்கு ஆண்டவரே எந்த பாதிப்பும் வராதபடி ஆண்டவரே, எந்த ஆபத்தும் வராதபடி ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்கிறீர்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்குள்ள குறைவு இருக்கும் பொழுது ஆண்டவரே, வருமானத்தில் குறைவு இருக்கும் பொழுதும் தகப்பனே நீர் எங்களை வழி நடத்தி செல்கிறீர்கள், அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட நடந்த தேவன் தொடர்ந்து எங்களோடு கூட நீ நடக்கிறீர்கள், அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருபோதும் ஆண்டவரே எங்கள் களம் ஆண்டவர் குறைவை பார்க்காதபடி ஆண்டவரே எங்களை போஷித்து நீ நடத்துகிறீர்கள், அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குறையின் மத்தியிலும் ஆண்டவரே உங்களுடைய கருத்தை நீர் எங்களை பார்க்க வைக்கிறீர்கள், அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சில நேரங்களில் தகப்பன் நாங்கள் பலவீனமாக ஆண்டவரே உங்களுடைய கருத்தை பார்க்க முடியாமல், உங்களுடைய பிரசனத்தை உணர முடியாமல் இருக்கும் நேரத்திலும் ஆண்டவரே தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையினால் ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்துகிறீர்கள், அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து தகப்பனே உமக்கென்று நாங்கள் ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. தனிப்பட்ட ரீதியாக ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் ஆண்டவரே உமக்கென்று ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. குடும்பமாக ஆண்டவரே உமக்கென்று ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. தகப்பனை உலகத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவரே பிசாசான ஆண்டவரே அப்பா சகல தந்திரத்தோடும் ஆண்டவர் திட்டத்தோடும் ஆண்டவரே குடும்பத்தை உடைக்க ஆண்டவரே அப்பா அவன் திட்டம் செய்து கொண்டிருக்கிறது அறிந்த தேவனாக இருக்கிற ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை தகப்பனே அப்படிப்பட்ட போன்ற காலத்தில் நீ பாதுகாத்து கொண்டு வருகிறீர், அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே நீயே மைய பொருளாக இருக்குமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்துமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு அப்பா இந்த சபைக்காக ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு மைய பொருளாக இருப்பதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு குடும்பமாக ஆண்டவரே உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. தொடர்ந்து தகப்பனே ஒரு குடும்பமாக ஒரு சபையாக உம்மை மாத்திரம் நாங்கள் பார்க்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு பலவீனத்தையும் நீர் எடுத்து போடும் ஆண்டவரே. அப்பா, மனிதனாக இருக்கிற நாங்கள் ஆண்டவரே அநேக நேரத்தில் தகப்பனே எங்கள் சுயத்தினாலும் ஆண்டவரே எங்கள் மீறுதினாலும் ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்கிறோம் ஆண்டவரே. அதையெல்லாம் ஆண்டவரே நீ ஒரு விசை கழுவி தகப்பனே ஒரு குடும்பமாக ஒரு பழுதில்லாத மனவாட்டியாக முன்பதாக நாங்கள் நிற்க ஆண்டவரே நீர் எங்கள் கிருபை தருமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்க கொடுத்த அப்பா இந்த சாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க கொடுத்த அந்த சாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் மூழ்கி இருக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை கேட்கும் பொழுதும் அப்பா ஆவியானவரே நீர் எங்களோடு கூட பேசுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய தாசின் மூலியமாக நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. நீர் ஆயத்த பண்ண வைத்திருக்க அந்த வார்த்தை ஆண்டவரே எங்களுக்குள்ள கிரிகை செய்ய நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. நீர் வழி நடத்துமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மீதி இருக்கிற நேரத்தில் உடைய கர்த்தங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரை நீரை வழி நடத்துமா நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நீர் வழி நடத்தும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஜெப சிந்தனையில் அமர்ந்து கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். உங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கிருபை நிறைந்த தேவனே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி ஆண்டவரே. உம்முடைய பாதப்படியிலிருந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு கொடான கொடி சோஸ்திரம் அப்பா.
நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் பிரசனம் எங்கள் மாற்றில் இருப்பதற்காக உமக்கு கொடான கொடி சோஸ்திரம் அப்பா. எங்கள் ஆண்டவராகிய தேவனே, எங்களோடு இருப்பதற்காக நன்றி. கர்த்தராகிய இயேசுவே, நீர் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றியும் சோஸ்திரத்தையும் எடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் எங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் மட்டும் காத்து வழிநடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த திருச்சபை உம்முடையது ஆண்டவரே. இந்த திருச்சபையின் ஒவ்வொருவரும் பிள்ளைகளும் உம்முடையவர்கள் கர்த்தாவே. உம்முடைய இரத்தத்தால் மீட்டுக் கொள்ளப்பட்ட உம்முடையவர்கள் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களை ஒரு திருச்சபையாக நீர் கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த திருச்சபை வழி நடத்த நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அருமையான போதலுக்காக நன்றியும் சோஸ்திரத்தையும் எடுக்கிறோம் கர்த்தாவே. ரெவரண்ட் வின்சென்ட் ராயருக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் மட்டும் அவரோடு இருந்து வழி நடத்தி ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பி ஆண்டவரே நீர் வழி நடத்தி வருவதற்காக நன்றி. நீர் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தருவதற்காக நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா. நீர் தந்த சுகத்துக்காக பலத்துக்காக நன்றி. தொடர்ந்து நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் அவரை காத்துக்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் மனைவியில் இன்றாவை ஆசீர்வதியோம், மகனையும் ஆசீர்வதித்து வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. உமக்கு நன்றி. இன்றைக்கும் அவர் சுங்க பிழைக்கு போய் ஊழியத்தை செய்ய போயிருக்கும் போதும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க, சுகபத்திரமாக காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, ரெவரண்ட் ஜான்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை பாஸ்டரோடு இருப்பதற்காக நன்றி. வயதான காலத்துள் நீர் தாங்கி வழி நடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. அவரையும் ஆசீர்வதிங்க, ஊழியத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதிங்க. குடும்ப பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கூட நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் எங்கள் மாத்தியிலே ஆண்டவரே, எங்களுடைய ரெவரண்ட் துரைசிலன் ஜானை நீர் அழைத்து வந்ததற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா. ஆண்டவரே, அவர் செய்த ஊழியத்திற்காக நன்றி கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை வழி நடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. பரத்திலிருந்து ஒரு ஞானத்தையும் வழி நடத்தியும் நீ தருவதற்காக உமக்கு கொடான கொடி சோஸ்திரம் அப்பா. அவரை ஆசீர்வதிங்க. இன்றைக்கும் ஆண்டவரே, அவர் மூலமாய் நீர் பேசுகிற வார்த்தை ஆண்டவரே எங்கள் செவிகளிலே எங்கள் இருதயத்திலே செல்லத்தக்கதாக ஆண்டவரே, உடைய வார்த்தை நாங்கள் கேட்கிறவளா மட்டுமல்ல ஐயா, உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவளா இருக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, வார்த்தையை ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. நீர் தொடர்ந்து ஆண்டவரே ஒரு ஊழியத்தை ஆசீர்வதிங்க, மனைவி பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கூட ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த திருச்சபையிலே நீர் எங்களுக்கு ஆண்டவரே தந்திருக்கிற மூப்பர்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஊழியத்திற்கென்று நீர் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் அவளை முற்றுமாய் ஆட்கொண்டு உம்முடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக ஆவியானவர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவளையும் ஊழியத்தையும் குடும்பத்தையும் கூட கிருபையாய் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்கள் பிஷப்பை ஆசீர்வதிங்க, ஜெயக்குமாரை ஆசீர்வதிங்க, குடும்பத்தையும் ஊழியத்தையும் கூட ஆசீர்வதிங்க கர்த்தாவே. எங்கள் பிரசிடென்ட்டை ஆசீர்வதிங்க, ரெவரண்ட் டென்னிஸை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவரையும் அவர் குடும்பத்தையும் ஊழியத்தையும் கூட கிருபையாய் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் மாநாட்டிலுக்கு எல்லா போதுகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அவள் ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய கிருபை இருந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் உள்ள எல்லா போதகர்களையும் அவள் குடும்பத்தையும் மிஷினரிமார்களையும் சுவிசேஷங்களையும் கர்த்தர் இந்த நாளில் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தில் எந்த இடத்துல அவள் ஊழியம் செய்தாலும் பரிசுத்த ஆவியானவளை முற்றுமாய் ஆட்கொண்டு அந்த இடத்துல கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்க. உமக்கு நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேளையிலும் இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக இன்றைக்கும் ஆராதனைக்கு வந்திருக்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் கூடவே இருந்து இம்மட்டும் காத்து வழி நடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா. நீர் தொடர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. உடைய இரத்த கொட்டைகள் மூடி காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லா பொல்லாப்பும் தீமைக்கும் விலைக்கை காத்துக்கொள்ளுங்க கர்த்தாவே. சுகபத்திரமாய் காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பமும் உடைய வார்த்தையிலே கட்டப்பட உதவி செய்யுங்கப்பா. உடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. உடைய வருகைக்கு ஆயத்தமாயிருக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. சாட்சியுள்ள குடும்பமாய் இருக்க
கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க கர்த்தாவே, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க அப்பா. உங்களுக்கு நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் கர்த்தாவே, நீர் நல்லவர் அப்பா. உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம்முடைய அன்புக்கு அளவே இல்லை அப்பா. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே எல்லாவற்றிலும் உயர்த்தி ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் பலவீனப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கிருவியாய் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொருவரையும் நீ கிருவியாய் கண்ணோக்கின தேவன் ஆண்டவரே, நீ தொட்டு ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே. அப்பா நீர் உம்முடைய பிள்ளைகளின் குறைகளை நீக்கி ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்தை கிருவியாய் கட்டடும் ஆண்டவரே. அவள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அது அவள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சுகீனப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கிருபையின் கரம் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வீடுகளிலும் ஆஸ்பத்திரியிலும் இந்த இடத்திலும் கூட ஆண்டவரே சுகீனப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் தொடட்டும் ஆண்டவரே, உடைய சுகமளிக்கும் கரம் தொடட்டும் ஆண்டவரே. நீர் ஒருவரே சுகம் தருகிற தேவன் கர்த்தராகிய இயேசுவே ஆண்டவரே. அப்பா நீர் தொடும் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. பலவீனங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அகன்று போவதாக. கர்த்தருடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எப்பொழுதும் கூட கர்த்தாவே உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருக்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சிறு பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகள் வளரும்போது ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவிலும் அன்பிலும் ஞானத்திலும் வளர கிருபை சார்ந்த ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசுவே உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக வளர உதவி செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகளை வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க. இந்த நாட்களில் எத்தனையோ போராட்டங்கள் நிறைந்த காலத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகளை வேலி அடைத்து காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுகபத்திரமாய் காத்துக்கொள்ளுங்கப்பா. உம்முடைய கரத்தை வைத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வாலிப வயதில் எத்தனையோ போராட்டங்கள் உண்டு ஆண்டவரே. கர்த்தர் இந்த பிள்ளைகளை காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்குள்ளாக காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையிலே காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கென்று எழும்பத்தக்கதாக ஆண்டவரே இந்த வாலிப வயதிலே உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக உமக்கு சாட்சிகளாக எழும்பத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் வேலி அடைத்து காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக ஊழியக்காரரை எழுப்பும் ஆண்டவரே. உங்களுக்கு ஊழியம் செய்த திருச்சபையிலும் அநேக ஊழியக்காரரை நீ எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. வயதானங்களும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வயதான காலத்திலும் கர்த்தர் கூட இருக்கிறீர். பலவீனப்பட்ட நேரத்திலும் பலப்படுத்துகிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா உடைய பிள்ளைகளை தாங்கி ஆசீர்வதிங்கப்பா. பலப்படுத்துங்க ஆண்டவரே, சுகப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே அன்பானவர்களை பொழுதும் அவளை சூழ்ந்திருக்க உதவி செய்யுங்க. அவளை கவனித்துக் கொள்கிற ஒவ்வொருவரையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே தொடர்ந்து கர்த்தராகிய இயேசுவே உம்முடைய வருகை சமீபமாக இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா உம்முடைய வசனம் கூறுகிறது எக்காலம் ஊதப்பட்டது ஆனாலும் ஒருவரும் ஆயத்தமாக இல்லை என்று கூறப்பட்டு இருக்கிறதே கர்த்தாவே. ஆண்டவர் ஆகியதவனே, ஆண்டவர் ஆகிய இயேசுவே சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது அப்பா. உம்முடைய வருகையின் சமீபம் என்று ஆண்டவரே நீர் எச்சரித்து கொண்டே இருக்கிறீர் ஐயா. உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஆவியானவரே இறங்கும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே ஒரு எழுப்புதலை அனுப்பும் ஆண்டவரே. நாங்கள் இன்னும் தூங்கி கொண்டு இருக்கக்கூடாது ஆண்டவரே. உடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டுமே கர்த்தாவே. நாங்கள் எழும்ப வேண்டுமே ஆண்டவரே. உடைய சுத்தத்தை செய்ய எழும்ப வேண்டுமே ஆண்டவரே. அப்பா ஒரு எழுப்புதலை இந்த திருச்சபையிலே நீர் அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா திருச்சபையிலும் எழுப்புதலை அனுப்பும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியான வல்லமையாய் கடந்து வரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே. கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவருடைய பலம் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத ஆண்டவரே. அப்பா பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா நீர் எழுப்பி விடும் ஆண்டவரே. திருச்சபையை எழுப்பி விடும் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே அசைவுக்கு எழுப்பி விடும் ஆண்டவரே. ஊழியக்காரரை எழுப்பும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வசனம் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. அதிசயத்தோடும் அற்புதத்தோடும் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. கட்டப்பட்டவள் விடுதலையாகப்படட்டும் ஆண்டவரே. காயப்பட்டவள் குணமாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இருதயம் நொறுங்குண்டவள் குணமாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே வல்லமையாய் கடந்து வாரும் ஆண்டவரே. வல்லமையாய் கடந்து வாரும். எங்கள் தேசத்திலும் எத்தனை
எத்தனையோ மக்கள் இன்னும் உம்மை அறியாமல் இருக்கிறாள் கத்தாவே, இருளில் இருக்கிறாள் கத்தாவே. ஆண்டவரே, மரணத்தின் பாதையிலே சென்று கொண்டு இருக்கிறாளே, அவளை எழுப்பி விடும் ஆண்டவரே. சுவிசேஷத்தின் ஒளி அவள் கண்கள் அவளுக்குள்ளாக பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த தேசத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே. திருச்சபையை எழுப்பும் ஆண்டவரே, எழுப்பி விடும் ஆண்டவரே. உடைய பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் கடந்து வாரும் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ பிள்ளைகள் கத்தாவே ஆண்டவரே வலிமைக்கு விலகி கெட்ட குமாரனை போல வழி தப்பி சென்று கொண்டு இருக்கிறாள் கத்தாவே. இவளெல்லாம் மனம் திரும்பி விடத்தில் வர வேண்டுமே கத்தாவே. இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் ஆண்டவரே உடைய திருச்சபையை எழுப்பும் ஆண்டவரே. உமக்கு சாட்சியாக எழுப்பும் ஆண்டவரே. உலகம் முழுவதிலும் எழுப்பும் ஆண்டவரே. உடைய வருகைக்கு உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும், உடைய சித்தத்தை செய்ய வேண்டும். எங்களை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க கத்தாவே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சிந்தை எப்போதும் உண்மையில் இருக்க உதவி செய்யுங்க கத்தாவே. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் ஏழைகள், எளியவர்கள், பட்டினியாக இருப்போர், விதவைகள், அநாதைகளை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. எவ்வளோ கஷ்டத்தில் உடைய பிள்ளைகள் இருக்கிறார்களே ஆண்டவரே, நீர் அவளை சந்தியும் ஆண்டவரே, தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவள் மத்தியில் ஊழியம் செய்கிற ஸ்தாபனங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவள் தேவைகளெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. அப்பா, நேர் ஆண்டவரே, இரக்கமுள்ள தேவன் சுவாமி, மன உருக்கமுள்ள தேவன் ஆண்டவரே. நாங்களும் இரக்கமுள்ளவளாக இருந்து ஆண்டவரே, இப்படி கஷ்டப்படுகிற மக்களை தாங்கத்தக்கதாக, கொடுக்கத்தக்கதாக எங்கள் உள்ளத்தை நிறைவும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் கைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தரை எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த ஆராதனையிலும் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. பேசும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கேட்டு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலே பலப்பட உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை அவனும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவளே, ஆமேன். தொடர்ந்து சபையார் நின்றவாறே வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வேத வாசிப்பானது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் வசனம் 1 - 5. பைபிள் ரீடிங் Genesis 37 verses 1 to 5. Come. இன்று வாசிக்க தேர்ந்தெடுத்து கொண்ட வேத பாகம் ஆதியாகமம் 37 வசனங்கள் 1 தொடங்கி 5 வரை. யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோப்புடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலேயே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் எனும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதினிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனையே பகைத்தார். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரர்களுக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஆமென். Today's scripture reading is taken from book of Genesis, chapter 37, verses 1 to 5. Jacob lived in the land where his father had stayed, the land of Canaan. This is the account of Jacob's family line. Joseph, a young man of 17, was tending the flocks with his brothers, the son of Bilhah, and the sons of Zilpah, his father's wife. And he brought their father a bad report about them. Now Israel loved Joseph more than any of his other sons, because he had been born to him in his old age, and he made an ornate robe for him.
When his brothers saw that their father loved him more than any of them, they hated him and could not speak a kind word to him. Joseph had a dream, and when he told it to his brothers, they hated him all the more. Amen. ப்ளீஸ் பி சீட்டட். அமருங்கள். நம்ம மத்தியிலே இந்த நாளிலும் கூட டொரை ரெவரன் டொரிசிரன் ஜான் அவர் யாருன்னா நம்ம டிஎஸ் அவர் ஏன் அங்கே இருக்காருன்னா ஒரு புதிய ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபீட் எக்ஸ்சேஞ்ச் யூ வில் ஆஸ்க் ஆல் த பாஸ்டர்ஸ் டு எக்ஸ்சேஞ்ச் யர் ஃபுல் ஃபீட் அப்படின்னா நம்ம பத்தியில் பாஸ்டர் டொரை இங்கே இருக்கிறாரு, நம்ம பாஸ்டர் வந்து சுகைப்பிள்ளர் இருக்காரு. இது குட் இனிஷியேட்டிவ். உங்களுக்குலாம் அவர் நல்லா தெரியும், அதனால் நான் நேராக எடுக்க விரும்பலை. கைத்தட்டி அவரை உங்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்தி பிரசங்கத்தை வர இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். நான் ஒரு அழையாத விருந்தாளி, அன்கால்டு கெஸ்ட். ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்முடைய மாகாணத்தில் புல்பிட் எக்ஸ்சேஞ்ச் செய்யலாம் அப்படின்ட்டு நான் சஜஸ்ட் பண்ணேன். ஏன் அப்படி செய்தேன்னா, முன்னே அப்படி செய்திருக்கிறோம், அது இப்போலாம் நடக்கிறதில்ல, இப்படி செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இல்லை. சில நேரத்தில் ஒரு சபையில் மாகாணத்தில் இருக்கும்போது அந்த சபைக்கு நம்மளை மாற்றி அனுப்ப மாட்டாங்க. ஆகினால அந்த டிஸ்ட்ரிக்டில் இருப்போம், அந்த சபையில் ஒரு தடவை கூட பிரசங்கம் பண்ணியிருக்க மாட்டோம். நான் பாருங்கள், நான் தமிழ் செட்டில்மெண்ட் பிரசங்கம் பண்ணதில்லை, விபிஎஸ் தான் நடத்தியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சபையில் நம்ம போய் பிரசங்கம் பண்ணதில்லை. ஒரு வேளை நம்ம அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்குமே, நம்ம அந்த சபையில் போகலன்னாலும் அங்கே பிரசங்கித்திருக்கோன்ற ஒரு திருப்தி. ஸோ ஆகினால தான் நான் பாஸ்டர்கிட்ட கேட்டோன்னே அவங்க டக்குன்னு எல்லாரும் ஒரு சபை எடுத்துக்கிட்டாங்க. கடைசியில் பாஸ்டருக்கும் வின்சென்ட் ராயருக்கும் எனக்கும் சபை இல்லை, வேறு வழி இல்லாமல் இங்கே வந்துட்டேன். அவரும் வேறு வழி இல்லாமல் அங்கே போயிட்டார். தயவுசெய்து உங்களுடைய சமூகத்திலேயே நான் நன்றி செலுத்துகிறேன், எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக. ஐ வுட் லைக் டு தேங்க் த டிஸ்ட்ரிக்ட் லே லீடர் அவர் பிரதர் தாஸ். பிரதர் தாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம்னா, அவர் பேர் அருமநாயகம், அவங்க அப்பா பேர் நினைக்கிறேன், எங்கள் மாமா பேர் அருமைநாயகம். ஸோ அதனால் ரொம்ப அந்த க்ளோஸ்னஸ் இருக்குது. மற்றும் உக்ரான குழு தலைவர்கள், உக்ரான குழுவில் உள்ள ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். லைக் டு தேங்க் all the LCC members, our district lay leader, and also people, officials of this church for giving me this great privilege to share God's word. உங்கள் மத்தியிலே உறவுக்கு தாக்கம் என்கிற தலைப்பிலே நான் செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். இம்பேக்ட் டு த ரிலேஷன்ஷிப், உறவுக்கு தாக்கம். இந்த உறவு என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த பூமியிலே நமக்கு நல்ல உறவுகளை கொடுத்திருக்கிறார். கணவன் மனைவி என்கிற உறவு, பிள்ளைகள் பெற்றோர்கள் என்கிற உறவு, நமக்கென்று ஒரு கூட்டம், ஒரு சொந்தக்காரர்கள். இவங்க தான் சொந்தக்காரர்கள், மற்றவங்க யாரும் சொந்தமாக முடியாது. சொந்தமாக கூடியவர்கள் தான் சொந்தமாக முடியும், இல்லைன்னா எல்லாரும் சொந்தமாக முடியாது இல்லையா? நமக்குன்னு உள்ள சொந்தக்காரர்கள். அப்புறம் நம்முடைய திருச்சபை, நம்முடைய திருச்சபையின் ஒரு குடும்பம், அதுவும் நம்முடைய சொந்தம்தான். ஆகினாலே இந்த சொந்தத்துக்குள்ளாக தாக்கம் என்று சொல்லும் பொழுது ரெண்டு விதமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். We can call the relationship into two sense. One is the impact on the good side, on the bad side. ஒரு தவறான, ஒரு தப்பான ஒரு தாக்கம், இன்னொன்று நல்ல ஒரு தாக்கம். எப்படி இதை சொல்லலாம் என்றால், நமக்குள்ளாக இருக்கிற இந்த உறவிலே நல்ல விதமாக நாம் உறவுகளை கட்டும்போது அது மற்றவர்களை தாக்கம் செய்கிறது. அப்படி என்றால் தாக்குதல் அல்ல, தாக்கம் என்றால் அதிலே ஒரு விதமான நன்மையை அவர்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. இப்போ நம்முடைய ஒரு சில பேர் என்னை கூப்பிடுவாங்க, அப்பான்னு கூப்பிடுவாங்க. அப்பான்னு கூப்பிடும்போது அந்த தாக்கத்தை பார்க்கும் பொழுது நான் அவர்களுக்கு தகப்பனான ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறேன் இல்லையா?
அவங்க எனக்கு மகஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அப்போ அது ஒரு தாக்கம் தானே. அவங்களுடைய வாழ்க்கையில் என்னை ஒரு தகப்பனாக பார்க்கிறது என்பது அவருடைய வாழ்க்கையிலே நான் செய்திருக்கிற இம்பேக்ட். ஆகையினாலே இது நன்மையான காரியம். ஆனால் இன்னொரு வகையிலே நான் அவர்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அந்த கொடுக்கப்பட்ட அந்த உறவிலே அவர்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணுகிற அல்லது அவர்களை கஷ்டப்படுத்துகிற அல்லது அவர்களை பாதிக்கிற காரியங்களை நான் ஏதாவது செய்திருந்தால் என்னுடைய வாழ்க்கையிலே அது பெரிய ஒரு பாதிப்பின் தாக்கமாக இருக்கும். இஃப் ஐ ஹவ் டன் சம்திங் ராங் அகெயின்ஸ்ட் அ பர்சன் ஹூ இஸ் இன் ரிலேஷன் வித் மீ, that would affect him or affect her. Therefore, we can impact a person both ways. But our impacting must always bring goodness to people. It must not bring any hurts or bad things to people. நம்முடைய தாக்கம் அவருடைய வாழ்க்கையிலே நன்மையை கொண்டு வரணுமே ஒழிய அவர்களுக்கு பாதிப்பை கொண்டு வரக்கூடாது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு எத்தனை பேர் தாக்கப்பட்டிருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த உறவிலே எப்படிப்பட்டதான பாதிப்பு இருக்கிறது. குடும்பங்களிலே பேசிக்கொள்ளாத ஒரு நிலைமை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த செய்தி நான் என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர்கிட்ட சொல்லும் பொழுது, தயவுசெய்து உங்களுடைய தீம் வச்சுருப்பீங்க, ஒரு குறிக்கோள் வச்சுருப்பீங்க, என்ன காரியத்தை பிரசங்கம் பண்ணணுன்ட்டு பாஸ்டர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆனால் கடைசியில் பார்த்தா நான் தான் சொல்லியிருக்கிறேன்னு தெரியல. நான் ஒண்டி தான் பாஸ்டர் ரெவரண்ட் ஜான் கோயில் பிள்ளைக்கிட்ட, ஏன்னா அவர் நீலாய்க்கு போயிருக்கிறாரு. இந்தாண்ட பாஸ்டர் வின்சென்ட் ராயர் சுங்கைப்பிலே போயிருக்கிறார். MYAF சண்டே அப்சர்வ் பண்ணுறதுக்காக நான் கேட்டிருந்தேன், ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கராக இருக்கட்டும்னு சொல்லி MYAF மாற்றி வைத்திருக்கிறேன். அப்போ இப்படி சொல்லும் பொழுது எனக்குன்னு பாஸ்டர் ஒன்றும் சொல்லலை. அந்த சபையை குறித்து எதை குறித்து பேசணும், எந்த தீம் பற்றி பேசணும்னு சொல்லலை. அப்போ நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன் என்ன காரியம்னுட்டு. ஆண்டவர் பல விதத்தில் என்னோடு கூட பேசுவார், என்ன செய்தி ஆயத்தம் பண்ணணுன்ட்டு. இந்த முறை எப்படி எனக்கு வெளிப்படுத்தினார்னா, காலையில் நான் தூங்கி எழுந்திருக்கும்போது பொதுவாக கனவில் ஒரு கதை மாதிரி வந்துடும், ஒரு சம்பவம் வந்துடும். அப்போ நான் அதை கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கொள்வேன், ஏன்னா ஜெபிச்சுட்டு செய்கிறதுனால. காலையில் இந்த உறவை குறித்து, இந்த யாக்கோபனுடைய பிள்ளைகள் அண்ணன் தம்பிகளாக காணப்படுகிற உறவை குறித்து இந்த சபையிலே பிரசங்கம் பண்ணுன்னு ஆண்டவர் தெளிவாய் பேசினார். ஆகினால 100% நான் சொல்ல முடியும், இன்றைக்கு இதுதான் தலைப்பு. உங்கள் மத்தியிலே இதைத்தான் ஆண்டவர் பேச சொல்லியிருக்கிறார். ஆகினாலே சில உறவுகளை சரிப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்று நம்புகிறேன். ஹல்லேலூயா. I believe God has given me this topic to speak on relationship, which God really believes that this is the topic for this congregation for today. Hallelujah. And therefore let us ponder our heads before the Lord and look to God in prayer. கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். ஆகாரே ஆகாரே அழவேண்டாம், ஆண்டவர் உன் குரல் கேட்கிறாரே. தாகமாய் அவரண்டை செல்வாயானால் கானக நீருற்றை கண்டிடுவாய். ஆமாண்டவரே, தவித்த ஆத்துமாவுக்கு நீர் தண்ணீர் கொடுத்து ஜீவனை நீர் உண்டு பண்ணின தேவன், எங்கள் மத்தியிலே உம்முடைய வார்த்தையின் மூலமாய் இடைப்படுவீராக. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தேவனே, ஆமென். இந்த உறவுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணுகிற காரியம் என்ன தெரியுங்களா? வத்தி வைக்கிறது. வத்தினா தெரியுங்களா? நெருப்பு லேசாக சுருன்னு வச்சு விட்டுருது. இது கேஸ் மாதிரி வெடிக்காது, ஆனால் ரொம்ப கமக்கமாக வெடிக்கும். இந்த மாதிரியான பழக்கம் குடும்பத்திலையும் சரி, நம்முடைய சபைகளிலும் சரி, கம்பெனி வேலை செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் இந்த வத்தி வைக்கிற பழக்கம் உள்ள சில மக்கள் இருப்பார்கள். இது இட்ஸ் ஹெரிடிட்டரி, maybe they have inherited from their parents or their generation, what I can't say that, but we have inherited that gift, great gift. Hallelujah. இப்படிப்பட்ட பெரிய ஒரு வரத்தை நம்முடைய குடும்பத்தில் இருந்து கூட பெற்றிருப்போம். வத்தி வைக்கிறது, வத்தி வைக்கிறதே தெரியாது. கணக்காக பற்ற வச்சுட்டு கரெக்டாக வந்துடுவாங்க. அங்கே பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யும்? எரியும்.
ஸோ இந்த வத்தி வைக்கலை பார்க்கும் பொழுது இதில் கை தேர்ந்தவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோசேப்பு. நல்லா வத்தி வைக்கிறான். யார்கிட்ட? அப்பா கிட்ட. என்னென்ன அண்ணன் தம்பிக்காரன்லாம் செய்கிறான்லோ, ஏன்னா அவங்கெல்லாம் வந்து மாற்றான் தாய், ஒரே தகப்பனாக இருந்தாலும் மாற்றான் தாய், ஸ்டெப் பிரதர்ஸ் ஆகினால அவங்கள பற்றி இப்படி செய்கிறான், அவன் இப்படி செய்கிறான், ரூபம் இப்படி செய்கிறான், அவன் இப்படி செய்கிறான், இவன் செய்கிறான், யூதா அப்படி செய்கிறான்னு சொல்லி அப்படியே அவர்களை குறித்து வத்தி வச்சு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்பனுக்கு. அந்த மாதிரி சொல்லும் பொழுது அப்பாவுக்கு என்ன வரும்? பிள்ளைங்க மேலே, அவங்க மேலே என்ன வரும்? பாசம் பொழியுமா? சொல்லுங்க, என்ன வரும்? ஒரு வெறுப்பு வரும், எரிச்சல் வரும். இன்றைக்கி நம்ம வந்து ஒருத்தவங்க செய்கிற கெடுதியை வந்து நம்ம வந்து பிரபலப்படுத்தி அவர்களுடைய பெயரை கொச்சப்படுத்தணும்னா அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து கெட்டு போயிடும். வர்றதுக்கு முன்னையே அந்த பாஸ்டரை பற்றி வச்சுருவாங்க வத்தி. மாநாட்டிலேயே எவ்வளோ கொலெக்ட் பண்ண முடியுமோ கொலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க இங்கே வந்து வத்தி வைக்கிறதுக்கு. என்கிட்ட ஒரு சொல்கிறாங்க, பாஸ்டர் நீங்கள் இந்த சபையில் ஆஃபீஸில் நான் இருந்தேன்னா, அவர் ஆஃபீஸில் இருந்தாருன்னா நீ வெளியாயிரு, அவர் ஆஃபீஸில் இருக்கும்போது நீ ஒண்டியாக இருக்காதன்னு எங்கள் சேர்மன் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பாஸ்டர் ஒண்டியாக இருக்கும்போது நான் உள்ளுக்கு இருக்க மாட்டேன். அப்புறம் உள்ளுக்கு இல்லாமல் நீ என்னத்தில் ஆஃபீஸ் வேலை செய்வ? அவர் பொம்பளை விஷயத்தில் ஒரு மாறி, நீயே பாதி கிளவி, உன் மேலே ஒரு ஆர்வம் அட்ராக்ஷன் வருதுன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆகிலும் உனக்கே அந்த விதமான பயம் இருக்கும் பொழுது அந்த போதருக்கு எவ்வளோ பயம் இருக்கும். நம்ப மாட்டீங்க, அப்பயே போயிட்டு ஒரு ஹார்ட்வேர் கடையில் பாதி வேலையில் கண்ணாடி கதவு வாங்கிட்டு வந்து நானே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்படின்னா டிரான்ஸ்பேரண்ட், நீங்கள் அங்கேருந்து யாரும் உள்ளுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஆரம்பத்திலே வச்சப்பார் ஒரு வத்தி. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு தெரியுங்களா? புருஷனை பற்றி சொல்கிறது, மாமியாரை பற்றி சொல்கிறது, பிள்ளைங்களை பற்றி சொல்கிறது, எல்லாம் வந்து ஒரு தெரியாத மனுஷங்கிட்ட போய் சொல்கிறது. உறவு எப்படி கட்டப்படும்? எப்படி அன்பு வளரும்? எப்படி ஐக்கியம் வளரும்? எப்படி அதை சரிப்படுத்தணுன்ற எண்ணம் இல்லையே, ஆனால் எப்படி அதை வந்து துச்சப்படுத்தலாம்? How you can bring hurts to people instead of bring healing to people. அந்த விதமான காரியங்கள் இன்றைக்கு சபைகளில் ரொம்ப நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசுகிறாங்கன்ற மாதிரி ரொம்ப சபைகளில், குடும்பங்களில், நண்பர்களுக்குள்ள, வேலை இடத்துல ஐயோ பயங்கரமான இந்த காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கே பார்க்குறோம், தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக அனுப்புகிறாரு, மோசையை அனுப்புகிறாரு. அவங்க போய் பார்த்துட்டு வந்து பாசிட்டிவாக சொல்லாமல் வந்து அங்கே என்ன செய்கிறாங்க? துர்ச்செய்தி அப்படின்னா இட் இஸ் நாட் ட்ரூத், ஒன்லி ஆஃப் ட்ரூத். பாதி உண்மையை சொல்லி அப்படியே அங்கே பரம்புது. எல்லாருக்கும் அல்ட்டி கிளம்பிருச்சு, பயம் எடுத்துருச்சு. எத்தனை நாடுகளை இவங்களை அடித்து கொண்டு போய் அந்த இடத்த பிடிக்கணும் இவனுங்க. இப்படியே ஒரு பயத்தை உண்டாக்குனா எப்படி அவங்க அடுத்த காரியத்துக்கு போவாங்க? இன்றைக்கு பொறுப்புகளை எடுக்க போகிறவங்கக்கிட்ட என்னென்ன சொல்லி விடுவாங்க? பொறுப்பு அப்போ தான் எடுக்கலாம் போவான். அவங்களுக்கு பொறுப்புகளை பற்றி இப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பயம் ஏற்பட்டுரும். ஆக்சுவலி ஆஃப் ட்ரூத் தான் நம்ம சொல்கிறோம். உண்மைதான், பாதி தான் ட்ரூத், முழு உண்மை அங்கே கிடையாதுங்க. அப்போ இன்றைக்கு ஒருத்தரில் நம்மளை நல்லவர்களாக நினைத்து மற்றவங்களை வந்து தவறாக நினைக்கணும், கெட்டவங்களாக நினைக்கணும்னு சொல்லி அந்த விதமான வார்த்தைகளை பேசுகிறது வந்து உறவை வந்து கட்டாது, உறவை உடைக்கும். நல்ல ஞானமானவங்களாக இருந்தால் என்ன தெரியுமா செய்வாங்க? தப்புன்னு நிப்பாட்டிடுவாங்க, அங்கேயே நிப்பாட்டிடுவாங்க. நான் ஒரு சபைக்கு போனப்போ அந்த சபையில் ஊழியம் செய்துட்டு இருந்து வந்து சொன்னார், தோரை, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் வித் யூ சம்திங் அபவுட் திஸ் பீப்புள், ஸோ நீ கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக உனக்கு, நீ யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியும் அப்படி சொன்னார். நான் சொன்னேன் வேணாம் அப்படின்ட்டேன். ஐ வில் கோ வித் ப்ரெஜுடிஸ். இல்லை, யார் இவங்க, அவங்க எப்படி, இவங்க எப்படின்னு
அந்த மாதிரி நான் போகிறேன். இல்லை, அந்த மாதிரி வேணாம், ப்ரெஜுடிஸோடு நான் போகக்கூடாது. நான் அங்கே போயிட்டு நானே தெரிஞ்சுக்கிறேன். அப்போ தான் நான் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக பழக முடியும். இல்லைன்னா இவங்களா இப்படின்னு நான் போய் பழகினேன்னா என்னால் பழக முடியாதுன்னு அவர் என்கிட்ட கோச்சிக்கிட்டார். ஐ எம் ட்ரைங் டு ஹெல்ப் யூல, பட் யூ ஆர் ரியலி ஒஃபெண்டட் மீ அப்படின்னு சொன்னார். பட் வாட் டு டூ? ஆகையினால இன்றைக்கு ஒரு நல்ல காரியத்தை ஆண்டவர் போய் தெரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்காக இந்த மோசையின் மூலமாக செய்த காரியத்தை இங்கே ஜனங்க கிட்ட வந்து தவறாக சொல்லி அவங்களுக்கு பயம் உண்டாக்குறதுக்கு ஆண்டவர் அனுப்புனார். யூ ஜஸ்ட் இமேஜின் தட் சினாரியோ. God sent them in order to get some news, positive things, so that they can go and inherit the land. That was the purpose of God. But when they came back, they came and told a different story of truth. There were truths, but half truth. ஜெயன் மாதிரி இருந்தாங்க, இட் வாஸ் ட்ரூ. எல்லாம் அவங்கள அடித்து நம்மளை நொறுக்கிடுவாங்க, ட்ரூ. ஆனால் காலேபும் யோசுவா என்ன சொல்கிறாங்க? ஆண்டருடைய நாமத்தினால அவங்கள அடிச்சிடலாம், அந்த பாசிட்டிவான காரியம் இல்லையே. therefore half truth அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. பிரிவினை உண்டென்று கேள்விப்படுகிறேன் பவுல் சொல்கிறாரு. கொரிந்து சபையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு கேள்விப்படுறேன். கிளாங் சபையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு நான் கேள்விப்படுறேன். சுங்கைப்பிள்ளை சபையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு கேள்விப்படுறேன். எப்படி கேள்விப்படுறாங்க? அங்கேயும் வத்தி வைக்கிறவங்க பவுல்கிட்டே வத்தி வச்சிருக்கிறாங்க. இல்லைன்னா பவுல் எப்படி கேள்விப்படுவார்? அவருக்குன்னா ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார்னா சொன்னார். Paul did not say I heard about it. He said I heard about it. He did not say God revealed to me. God doesn't reveal, I'm telling the truth. God doesn't reveal these kind of things. God will never embarrass a person like that. Because in my church, there was a woman, she was having an affair with somebody, one of our church members. I was dealing with them privately. I don't want to expose them, to the public. But when there was a speaker, he was a prophetic speaker, he can prophesy over people. He was there. She was so daringly going and prayed with him, Then everyone was expecting, everyone means those who know the truth, hey, today going to happen something. He is going to say it out. சொல்லி மானத்தை வாங்க போறாரு. என்ன திமுறா போது பாரு, இது மானத்தை வாங்க போறாரு ஆண்டவர்னு. அவரு நல்லதா ஜெபம் பண்ணிட்டு அனுப்பி விடுறாரு. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு, என்ன அது ஆண்டவர் அப்படின்ட்டு. இப்படியாவது ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவாரா அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க, அவமானப்படுத்துகிற தேவன் அல்ல. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம குல்ட்டா வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். குல்ட்டா வேலை பண்ணல, குல்ட்டா வேலை பண்ணல. சரி, செய்கையில் விடுங்க, சிந்தையில் இல்லை, சிந்தையில் எண்ணங்கள் வரல, எல்லாம் உத்தமமாக இருக்கிறோமா, நேர்மையாக இருக்கிறோமா? அப்போ நம்மளை யாராவது இந்த மாதிரி வெளிப்படுத்தி அவமானப்படுத்தினா நமக்கு சந்தோஷமாக இருக்குமா? ஆண்டவர் செய்ய மாட்டாருங்க. ஆண்டவர் பர்சனலாக தான் அங்கே டீல் பண்ணுவார். அன்பான தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆகினால இவரு சொல்கிறார், நானும் கேள்விப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. யார் எவருன்னு சொல்லலை. ஒரு காலகட்டத்தில் தான் அவருக்கே தாங்க முடியாமல் அவர் சில பேர்களை சொல்கிறாரு. இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, இப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான்னு பேரை சொல்கிறாரு. மற்றபடி ஆண்டவர் நம்மளை அவமானப்படுத்தாதபடிக்கு உறவை கட்டும்படியாக செய்கிறார். ஒருவருக்கொருவர் வித்தியாசமாக பார்க்கிறது, பார்ஷியலிட்டின்னு சொல்லலாம். சீயிங் டிஃப்ரெண்ட்லி ஆஃப் ஒன் அண்ட் அதர். ஏன் அங்கே வித்தியாசமாக நம்ம பார்க்கணும்? இயேசுவானவர் சொல்கிறாரு, நீ சபைக்குள்ளே ஒருத்தன் வரும்போது நல்லா உடுத்திருந்தானா அவனை கொண்டு முன்னுக்கு உக்காருன்னு சொல்லிவிட்டு, ஒரு மாதிரியாக உடுத்தி இருக்கிறான், அவன் கொஞ்சம் ஏழை அப்படின்னு சொன்னால் அவனை போய் ஓரமாக பின்னால் உட்கார வைக்காத. ஆண்டவர் சொல்கிறாரு தானே. என்னத்துக்கு சொல்கிறாரு? வித்தியாசம் பார்க்காத, வித்தியாசம் பார்க்காத. பிஷப் வாயுங்க, எமெரிட்டஸ் பிஷப் வாயுங்க, அவரை குறித்து ஒரு காரியம் சொல்லியிருக்காங்க. நான் அவர் கூட அவ்வளோ எனக்கு பெரிய ஒரு வாய்ப்பு இல்லை. ஒரு வருஷம்தான் தியாலஜி அவர் கீழே படித்தேன். ஒண்டர்ஃபுல் மேன், உங்களுக்கு தெரியும் பிஷப் வாயு.
முன்ன நம்முடைய பிஷப்பாக இருந்திருக்கிறார். அவர் முறை அவர் வந்து அந்த வீடுகளில் அந்த என்ன குரூப் சொல்லுவாங்க, அது பாஸ்டரல் குரூப்னு ஒரு குரூப் இருக்கும். அப்போ அவருக்கு கீழே சில பிள்ளைங்க இருப்பாங்க, ஏன்னா அவர் லெக்சரர் இல்லையா. அப்போ அவர் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுவாராம். அப்போ சாப்பிட கூப்பிடும்போது வெளியே ஒரு பிச்சைக்காரன் வந்தானாங்க. வெளியே வந்து ஒரு பிச்சைக்காரன் வந்து சாப்பாடு கேட்டானா. அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு இவங்க எல்லாம் சுற்றி உக்காந்துருந்தாங்களே தெரியுங்களா, அந்த நாக்கல்ல உட்கார வச்சாராங்க. He came with filthy dress, it seems. And he was smelly. போனவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் முகம் சுழிச்சு இருந்திருப்பாங்க. ஆனால் அவர் ஏன் சுழிக்கணும்? அது அவருடைய வீடு, அவர் தானே இன்வைட் பண்ணுறாரு சாப்பாட்டுக்கு. என் வீட்டில் நான் இன்வைட் பண்ணாமல் வேறு யார் இன்வைட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பார் இல்லையா. இன்றைக்கி நமக்கு அந்த மாதிரி வித்தியாசமாக பார்க்கறது உறவை பாதிக்கும். நம்மளை ஒரு மாதிரியாக கவனிக்கிறாங்க, அவங்கள ஒரு மாதிரியாக கவனிக்கிறாங்க, இவங்கள ஒரு மாதிரியாக கவனிக்கிறாங்கன்னு சொல்லி சபையில் வந்துருச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அந்த சபையில் உறவு பாதிச்சிடும். இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாக நேசித்து, இன்றைக்கி குடும்பத்தில் கூட இந்த பாதிப்பு இருக்குங்க. குடும்பத்தில் வந்து ஒரு பிள்ளையை ஒரு மாதிரி பார்க்கறது, ஒரு பையனை ஒரு மாதிரி பார்க்கறது, ஒரு குடும்பத்தில் வித்தியாசமாக பார்க்கறது. இது ஏன் பல்ல, இது ஏன் சொல்லன்னுவாங்க, இது சோப்பி, இது கருப்பின்னுக்கிட்டு இருப்பாங்க. இது ஏன் கலரு, அது உன் கலரு. இந்த பிள்ளைகளெல்லாம் வித்தியாசமாக பார்க்கும்போது அந்த பிள்ளைங்க எப்படி வளரும்? அம்மா மேலே பாசமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு சபையில் இருந்தாங்க, அதாங்க என்னுடைய வாழ்க்கையில் மொதல் அனுபவம். அம்மாவை பற்றி பேசுகிறேங்க மதர்ஸ் டேக்குன்னு, அவளை பற்றி நான் பேசலைன்னிட்டு, ஒரே வார்த்தை தான், அவளை பற்றி நான் பேசலைன்னிட்டாங்க. grown up girl, you know, அவளை பற்றி நான் பேசலைன்றாங்க, அவன்னு சொல்கிறாங்க. நான் இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன் இந்த மாதிரி அப்படின்னு. சாரி பாஸ்டர், நான் உங்களை பற்றி பேசுகிறேன். அவ்வளோ ஒரு வெறுப்பு தாய் மேலே. என்ன கட்ட பட்சபாதம், என்ன ஒரு மாதிரியா பார்க்கறது, மற்றவங்கள பிள்ளைங்களை ஒரு மாதிரி பார்க்கறது. நான் என்ன இவங்களுக்கு பிறக்கலையா? இன்னும் அந்த பிள்ளைங்களோட கேள்வி. இன்னைக்கு ஏன் இந்த உறவுக்கு பாதிப்பை கொண்டு வந்தது யாரு? பெற்றோர்கள். ஒரு பிள்ளையை ஒரு மாதிரியும் ஒரு பிள்ளையை இன்னொரு மாதிரி பார்க்கறது சபையில் இருக்குதுங்க. இது சபையில் வந்து இவங்கள ஒரு மாதிரி பார்க்கறது, அவங்கள ஒரு மாதிரி பார்க்கறது. இவங்க ஒரு கூட்டம், அவங்க ஒரு கூட்டம், ஒரு வேற்றுமை. ஒரு பிள்ளை ஒரு சபைக்கு வந்திருந்தாங்க. பாஸ்டர், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் த லாஸ்ட் டைம் அட்டெண்டிங் திஸ் சர்ச் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் அறியாத குடும்பத்திலேருந்து வந்தவங்க தெரியுங்களா, ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க. பட் somebody invited her to the church, so she came and sat in a pew. இப்படி உட்காந்துருக்குறாங்க. வாட் ஹேப்பன் அப்படின்னா, சர்ச்சுக்கு வந்தாங்க தெரியுங்க, ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. சொல்கிறாங்க, பாஸ்டர், this woman is here, I'm standing in the middle, they are shaking hand with one another, you know, bypassing me. அப்படின்னா இங்கே உள்ளவங்க அங்கே கை கொடுக்குறாங்க, அங்கே கை கொடுக்குறாங்க. நோபடி கிரீட்டட்ல. அந்த ரெண்டு பக்கத்தில் உள்ளவங்க என்கிட்ட, ஹலோ சிஸ்டர், ஹலோ மா, ஹூ ஆர் யூ, வாட் இஸ் யர் நேம், இங்கேருந்து வரீங்க, ஒரு வார்த்தை கேட்காம இங்கேயும் இங்கேயும் கை கொடுத்துக்கிறாங்க. யூ எக்ஸ்பெக்டிங் மீ டு கம் டு திஸ் சர்ச் பாஸ்டர்னு கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சுங்க. யார் அவங்க? நல்ல படித்த மனுஷி அவங்க, வெரி லேர்னட் பர்சன், இன்னும் லிட்ரேட். ஏன் அவங்கள அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்க? ஏன்னா அவங்களோட இடத்தை இவங்க எடுத்துட்டாங்களாம். கம்மு, சில இடத்துல கம்மு இருக்குது பார்த்துறீங்களா, அந்த கம்மில் போய் ஒட்டிடும். எப்படி இழுத்தாலும் சிலுவார் கிழிஞ்சிக்கிட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கம்மு, அந்த இடத்த விட்டு நவுத்தவே முடியாது அவங்கள. அதனால் அந்த மாதிரி உட்காரவங்கள சொல்லலை நான். அப்படி உங்களுக்கு வேறு இடத்துல உட்காரதுக்கு வாய்ப்பு இருந்தால் இட்ஸ் ஓகே. வாட் இஸ் தேட்? அப்போ இதெல்லாம் உறவுகளை பாதிக்குது. சபை எப்படி ஆண்டருக்குள்ளாக நம்ம உறவுகளுக்குள்ளாக வரும்?
அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். தகப்பன் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறான். ஆகையினால அவனுக்கு பகை. யார் இது வித்து? Who is the cause of this division? You tell me. Who is the cause of this division? The father. Why must he do that? So you are the cause of it. If you think there is a division in the church, as a leader, as a pastor, just ponder before God and ask God, am I the cause for this division? That should be the way of confronting, probably, asking God, tell me, Lord, am I the cause for this? நான் தான் காரணம் ஆண்டவரே இதற்கு அப்படின்னு கேட்கணும். அதை கேட்டு நம்ம அதை தவிர்க்க பார்க்கணும் தேவனுடைய ஜனமே. அது ஏன்னா அதுதான் நமக்குள்ள பகை உண்டாகிக்கிட்டே இருக்குது. பகைன்னா என்னன்னு தெரிலன்னா, ஏதாவது இப்போ ஒரு சீரியலில் ஒரு சீரியல் உக்காருங்க தெரியும். அதை நான் பார்க்கறதே கிடையாது, பார்க்கவே மாட்டேன். ஒரு 5 காசுக்கு புரோஜனம் இல்லாத நாடகம் இதெல்லாம், புரோஜனமே இல்லாததுங்க. உங்களை எந்த விதத்துலையும் உங்களுக்கு ஒரு கற்றுக் கொடுக்காது. அந்த காலத்தில் படம்னா நம்பியாரை பார்த்தா எம்ஜிஆரை பார்த்தா இப்படி தான் கோபமாக இருக்கும். கடைசியில் சாகும்போது மன்னிப்பு கேட்பானுங்க. மன்னிப்பு கேட்டுட்டு சாவான், மன்னிப்பு கேட்டு ஜெயிலுக்கு போவான். ஒரு மன்னிப்புன்னு வரும், பார்த்துறீங்களா? இவன் இப்போ அடுத்த ஜென்மன்னு வந்தாலும் நான் உன்னை பகைக்கிறேன்ட்டு தான் சாவறான். என்னத்தை நல்லது சொல்லிக்கிட்டு சாவுகிறான்? நமக்கு என்னத்தை நல்லது சொல்கிறான்? அதனால இன்னைக்கு பகைக்கிறதுக்கான காரியம், கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும். அதில் சிலவங்க ஜாம்பவான்கள், கை தேர்ந்தவர்கள், அப்படியே சொல்கிற மாதிரி சொல்லி சிரிச்சுக்கிட்டே என்ன செஞ்சிருவாங்க, வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றிடுவாங்க. வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றினா அதுக்கு எங்கே உணர்வு இருக்க போகுது? அந்த மாதிரி பக்குவமாக ஏற்றி விட்டுருவாங்க. சிரிக்கிற மாதிரி. அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண போற, பண்ணு 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 பண்ணு, இப்படியே போதுமே ஒரு வார்த்தை. ஏன் அவன் பண்ணு 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 பண்ணுன்னு ஏன் அந்த பிள்ளை மாதிரியா அவன் ஓட்ட ஆரம்பிச்சிருவான். கற்பனைக்கு இவனுக்கு எல்லை கடந்து 7 கடலை தாண்டி திருப்பா கடலையும் தாண்டி விடும். மோசமாக நினச்சிடுவான். ஆகினால இன்றைக்கு இந்த வத்தி வைக்கிறது, கோல் சொல்கிறது, அந்த மாதிரி யாராவது நமக்கு சொல்லும்போது, இந்த மணி தான் சொன்னீங்க ஐயா, ஓ இல்லை நமக்கு ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மணி கேட்கும் அப்படின்னா அப்போ தான் ஆரம்பிக்குதோ அவங்களுக்கு. ஓகே, அப்போ நமக்கு என்ன சொல்கிறோன்னா, அப்படியே விளையாட்டு மாதிரி சொல்லிட்டு பகை உண்டாக்குறது. அந்த மாதிரி ஆட்கள் தெரிஞ்சால் தைரியமாக சொல்லுங்க, உன் மேலே என்னுடைய சபையை கட்டுவேன்னு சொன்னார் பேதுரு பார்த்து. அதே வாயில் சொன்னார், அப்பாலை இப்போ சாத்தானின்னு அவனை சொன்னார். சொன்னார் இல்லையா? சொன்னார். அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப அன்பாக இருங்க. இந்த மாதிரி ஆட்களை வந்தால் சுருக்குன்னு சொல்லிடுங்க, பரவாயில்ல, அது பாவமும் கிடையாது. இயேசுனுடைய பேட்டர்னை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. வேணாம், அந்த மாதிரி ஆட்களுடைய பேச்சு நமக்கு வேணாம். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல. நம்முடைய ஆண்டவர் அந்த மாதிரி இல்லைங்க. நம்மளையும் ஒரு மாதிரி நேசிக்கிறாரு, பாவிகளையும் வீணா போனோன்னு சொல்கிறவனையும் நேசிக்கிறாருங்க ஆண்டவர். அவர் பட்சபாதம் இல்லாமல் இருக்கும்போது நம்ம மட்டும் ஏன் அப்படி பட்சபாதமாக இருக்கணும்? Why must we have partiality? அவர் உயிரை காப்பவர். இன்றைக்கு நல்லா கவனிச்சுக்கொள்ளணும், நம்முடைய ஜீவனை காப்பவர் நம்முடைய ஆண்டவர். நமக்கு யார் எத்தனையோ பேர் செய்துக்கிட்டு இருக்காங்க பின்னால், உங்களுக்கு தெரியுமா? many people are doing against us. Don't know why.
They are having some kind of hatred feeling against you. They are holding grudges on you. Don't know why. You will be wondering why he is having so much grudge on me. ஏன் இவ்வளோ ஒரு பகையை வச்சுட்டு இருக்கிறான், ஏன் மேலே இவ்வளோ பெரிய வருத்தம் வச்சுருக்காங்க, நான் என்ன அப்படி இவனுக்கு செய்துட்டேன், இவருக்கு என்னத்தை நான் செய்துட்டேன், இவங்களுக்கு என்னத்தை நான் செய்துட்டேன், ஏன் இந்த மாதிரி இருக்கிறாங்க என் மேலே இவ்வளோ கடுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வி இருக்கும். ஆனால் தேவனுடைய ஜனமே ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். பாரு சொல்கிறாங்க, நான் அவனை கொன்று என்ன செஞ்சிருவான், கொன்று போட்டுடலான்றாங்க. அவ்வளோ ஒரு எதிர்ப்பு தெரியுங்களா, அழிச்சிருவோம், உயிரே எடுத்துடலான்னு சொல்கிறான் சொந்த தம்பியை. ஆனால் அதுக்குள்ள யார் சொல்கிறா, இவனுடைய சொப்பனம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம வெளிப்படையாக சிலவங்க பேசுகிறவங்க இருப்பாங்க. ஆண்டவர் எனக்கு இப்படி காண்பிச்சார், ஆண்டவர் இப்படி தரிசனம் கொடுத்தார், ஆண்டவர் சபைக்கு இதை செய்யணும்னு சொன்னார், இது சொன்னார் இப்படிலாம் சொல்லும்போது என்ன அதில் ஒரு பெரிய இதுன்னு தெரியல. ஏன் இவங்களுக்கு நம்ம செய்யாததா இவங்க செஞ்சிட போகிறாங்க, நான் பார்க்காததா இவங்க பார்க்க போகிறாங்க, இவன் இப்படிலாம் திட்டம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் செய்கிறாங்க, அந்த மாதிரிலாம் காரியம் நம்ம மேலே சொல்லலாம். சபையை சொல்கிறேன், வேலை இடத்துலையும் அதே மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். வேலை இடத்துல நம்ம ஒரு தகுதியில் இருக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி காரியத்தை இப்படி செய்யணும் பொழுது நம்மளை கேட்குறாங்க பாருங்கள். பீப்புள் ஆர் ஹியரிங் டு அஸ். our supervisors or our superiors are giving their ear to us. என்ன அது சொல்கிறாங்கன்னு, அதில் நம்மளுடைய சுப்பீரியர், நமக்கு இமீடியட் சுப்பீரியருக்கு அது பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் போயிட்டு இவர்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் இவங்களே தானா. அந்த மாதிரியான ஒரு பகை அப்படி நம்மளை வத்தி வைக்கிறதுக்கு. எனக்கு ஒரு நல்ல பிள்ளையை தெரியும். அந்த பிள்ளையை ஒரு 2500 வெள்ளி அட்மின் வேலைக்கு எடுத்தாங்க, ஒரு 2500. ஒரு 3வது மாதம் கிட்ட வரும்போது, 2வது மாதம் 3வது மாதம் கிட்ட வரும்போது, we are not very happy with your work, kindly tender your resignation. அந்த ஸ்லீப்பில் நீ வேலை நிற்கிறன்னு எழுதி கொடு, பிகாஸ் ப்ரொபேஷன் பீரியட் தானே. பிள்ளை கூப்பிட்டு அழுவுது என்கிட்ட, பாஸ்டர் இந்த மாதிரி என்னை வெளியாக்கிட்டாங்க. பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தா, ஒருத்தி மெட்டர்னிட்டி லீவில் போயிருக்கிறா 3 மாதம் பிரசவ லீவில் போயிருக்கிறா. இப்போ அவளுக்கு கணக்காக முடியுது பாருங்கள், ஜூலை மாதம். அப்போ உள்ளுக்கு திருப்பி வரப்போகிறா. அது அந்த ஃபில் இன் த கேம்ப் ஒரு ஆள் வேணுமே, அவங்கள உள்ளுக்கு தூக்கி போட்டு வேலையை முடிச்சுட்டு இப்போ கரெக்டாக என்ன செய்கிறாங்க, அந்த பிள்ளை வேறு எங்கேயாவது வேலையில் இருந்திருக்கும், அதே கம்பெனியில் நிலச்சி. எவ்வளோ பெரிய பாதிப்பாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்போ என்னத்தை நான் சொல்கிறேன்னா, யாராவது நமக்கு கெடுதி செய்யும்போது அவன் பாருங்கள், ரூபன் என்ன சொல்கிறான், இல்லை அவனை விட்டுருங்க, குழியில் போட்டுடலாம், காப்பாற்றுறதுக்காங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் தேவன் ஜனமே, யார் உங்களுக்கு என்ன காரியத்தை செய்தாலும் ஆண்டவர் ஒரு ஆளை இங்கே நியமிப்பார், உங்களை விடுவிக்கும்படியாக, உங்களுக்காக பேசும்படியாக, உங்களுக்காக வாதாடும்படியாக. உங்களுக்கு தெரியாது அந்த நபர் யாருன்னு. ஏன்னா இவனுக்கு யோசேப்புக்கு தெரியாது ரூபன் தான் இப்படி பேசினான்னுட்டு. அதுபோல் நமக்கு தெரியாத ஆண்டவர் யாரையாவது ஒரு ஆளை நியமிச்சு நம்மளை காப்பாற்றும்படிக்கு, நமக்காக சிபாரிசு செய்யும்படிக்கு, நமக்காக நிற்கும்படிக்கு ஆண்டவர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அப்புறம் ஒரு சொல்கிறாங்க, இவன் உடனே இன்னொருத்தர் சொல்கிறான், ஏன் குழியில் போட்டால் கண்டிப்பாக அவன் சாவுவான் இல்லையா. Starving, he is going to starve there and he is going to die there. So வித்தரலான்றான். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேரை அந்தந்த நேரத்தில் அனுமதிப்பார். நீங்கள் கண்டிப்பாக யோசித்து பார்த்துருப்பீங்க, ஐயோ இவர் இந்த மாதிரி காலகட்டத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் ஏதாவது நடந்திருக்கும், இந்த மாதிரி காலகட்டத்தில் இல்லாமல் இருந்தால் நடந்திருக்கும். எத்தனையோ என்னுடைய வாழ்க்கையிலங்க சில நேரம் விசிட்டேஷன் போகும்போது ஆண்டவர் உணர்த்தி போனேன்னா, நான் சொல்கிறேன், ஆண்டவர் உணர்த்தி போனேன்னா அங்கே நடக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு விபரீதத்தை ஆண்டவர் தடுத்துருக்கிறாருங்க. அது ராத்திரியாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருந்துட்டாருன்னா நான் சொல்லுவேன் இது. ஏன்னா என்னோடய அனுபவத்தில் ஐயோ இது என்னமோ நடக்க போகுது, ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்கு இல்லையா, ஆகினால அந்த உணர்த்திக்கிட்டே இருந்தால் நான் போயிடுவேன், அது ராத்திரியாக இருந்தாலும் சரி. ஆனால் என்ன காரியம்னு ஆண்டவர் எனக்கு உடனே சொல்லினாலும் நமக்கு தெளிவாக போகலாம் பாருலாங்க.
ஆனால் அது என்னமோ நடக்குது உணர்த்திக்கிட்டே இருக்கும் மனசில். அல்லது என் ஒய்ஃப் மூலமாக சொல்லிடுவார், இங்கே அப்படின்னு 2-3 தடவை சொல்லுவாங்க, இவங்கள பார்த்தீங்களாங்க, இவரை பார்த்தீங்களா, இவரை பார்த்தீங்களா, இவரை பார்த்தீங்க, அப்படியே சொல்லிட்டு இருந்தாலும் நறுக்குன்னு பட்டுரும் எனக்கு, கருக்குன்னு பட்டுரும். ஓ என்னமோ அதான் ஒய்ஃப் மூலமாக வருதுன்னு டக்குன்னு போயிடுவேன். அந்த மாதிரி இன்றைக்கு எத்தனையோ பேர் நமக்கு உதவியாக இருந்திருக்கிறாங்க. தேவனுடைய ஜனமே நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றிருக்கிறாங்க. இதில் என்ன தெரியுங்களா முக்கியமான காரியம், யார் உங்களுக்கு என்ன மாதிரி செய்தாலும் சரி, தேவனுடைய ஜனமே ஒரு காரியத்தை மட்டும் நம்ம மறக்கக்கூடாது, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும். ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னா நம்மளை ஊதி தள்ளிட்டு போயிடுவாங்க. சொல்லிட்டேன், ஊதி தள்ளிட்டு போயிடுவாங்க. நமக்கு பெரிய பாதிப்பு தான் வரும். they will blow you up. ஊதி தள்ளிடுவாங்க. ஏனென்றால் ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். யோசேப்போடு கூட இருந்தா எந்த நேரத்தில், எஜமான் வீட்டில், எகிப்தினுடைய வீட்டில், அந்த எகிப்தினுடைய அந்த பெண்ணு தவறாக நடக்க வந்தான்ல போர்த்திபார் வீட்டில், அங்கே ஆண்டவர் அவன் கூட இருக்கிறாருன்னு பார்க்குறோம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று எஜமான் கண்டு மற்றவங்களையும் பார்க்க வைப்பாருங்க. ஆண்டவர் நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை ஆண்டவர் உறுதிப்படுத்துவார், இவனை டச் பண்ணக்கூடாதுன்னு. நான் ஒரு ஃபிட்டருங்க, நான் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னே ஃபிட்டர். அப்படின்னா பாய்லரில் நான் ரிப்பேர் பண்ணுறேன், பாய்லர்லாம் ஓவால்வ் பண்ணணும். சில சமயம் நான் போய் எல்லாம் ஜாம் பண்ணிவிட்டு இந்த முடி கயிறு கொண்டு வந்துடுவாங்க. அப்போ அந்த டைம்லாம் அந்த முடி கயிறு பிரச்சனை உங்களுக்கெல்லாம் சின்ன பிரச்சனையாக இருக்கலாம், அந்த ஊழியத்தில் ஈடுபடுறவங்கள தான் தெரியும் இந்த முடி கயிறு எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு. அதனால் அந்த பாய்லர் திறந்துட்டு அந்த இண்டியூஸ் ஃபேன் இருக்கும் பாருங்க, அப்படின்னா அந்த பாய்லர் எரிய வைக்கிறது இண்டியூஸ் ஃபேன். அப்போ நான் கொண்டு போயிட்டு அந்த இப்படி திறந்தனா ஒரு 10-5 கயிறு வச்சுருப்பேன், இப்படி திறந்தனா அப்படியே பறந்து போகுங்க. அந்த இண்டியூஸ் ஃபேன் அப்படியே இழுக்கும், பறக்கும் போதே அப்படியே அந்த நெருப்பு எரியிறது பார்க்கலாம், அப்படியே புஷ்குன்னு எரிஞ்சிடும். அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு முஸ்லீம் ஆள் வந்துட்டார், வேலை செய்கிறவர், அவர் பாய்லர் மேன். அவர் சரியாக பார்த்துட்டு, என்ன நீ எரிக்கிற அப்படின்னு. நாங்கள் முஸ்லீம்ங்க, நாங்கள் மந்திரிச்சு கொடுக்குற கயிறு, தமிழவங்களும் செய்கிறாங்க. இவருக்கு ரொம்ப கோவப்பட்டார். நீ விளையாடாத, நான் அப்புறம் உனக்கு என்ன செய்வேன்னு தெரியாது, என்ன செய்தேன்னா உனக்கு காலு கை வராமல் போயிடும், நீங்கள் வேலை செய்ய முடியாது, நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாதுன்னு ரொம்ப கத்துறாரு பயங்கரமாக. அவர்கிட்ட இப்படி தான் சொன்னேன், ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன வேணா செய்யுங்க அப்படின்னு. என்ன வேணா செய்யுங்க, ஆனால் ஒன்றே ஒரு எச்சரிக்கை மட்டும், நீங்கள் எனக்கு செய்ய நினச்சது நடக்கலைன்னா அது உங்களுக்கு வந்துடும். எனக்கு எது செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது நீங்கள் நடக்கலைன்னா அது உங்களுக்கு வந்துடும். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள் இருக்கிறவர் பெரியவர்னு 1 யோவான் 4:4 எங்கள் பைபிளில் சொல்லியிருக்குன்னு. உங்கள்கிட்ட பேச முடியாதரா அப்படின்னு போயிட்டேன். தேவனுடைய ஜனமே எத்தனையோ பேர் வெளிப்படையாக பேசுகிறாங்க, உள்ளுக்குள்ளவங்க எத்தனையோ பேர் செய்கிறாங்க. இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போக முடியும், ஏன்னா டைம் எடுக்கக்கூடாதுன்றதுனால நான் உதாரணங்களை சொல்ல விரும்பலை. எத்தனையோ பேர் கேட்டிருக்கிறாங்க. நான் பாஸ்டர் இல்லைங்க, அப்போல்லாம் சாதாரண மனுஷன் தான், ஊழியத்துக்கு வராத மனுஷன், நான் சொந்த சர்ச்சில் ஊழியம் செஞ்சிட்ருக்கிற ஆள் தான். அப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறத மற்றவங்களும் பார்க்கணும். கர்த்தர் யோசேப்போடு இருந்து சிறைச்சாலை தலைவனுடைய சிறைச்சாலையில் தான் இருக்கிறான், பாதிப்பான ஒரு சிறையில் இருக்கிறான், ஆனால் ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம கஷ்டத்தில் போகலாங்க, நம்ம குடும்பத்தில் கஷ்டம் இருக்கலாம், மருமக தொல்லை இருக்கலாம், மாமியார் தொல்லை இருக்கலாம், பிள்ளைங்க தொல்லை இருக்கலாம், பெற்றோர்கள் தொல்லை இருக்கலாம், எப்படியேப்பட்ட தொல்லையாக இருக்கலாம். இப்போ இடையில பார்த்தீங்களா, ஒரு மனுஷன் ஒரு கோபி கடையில் சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தார். டிக்டாக் பார்த்தீங்களா? எப்படி நாளைக்கு நான் இருக்க மாட்டேன், நாளைக்கு நான் இருக்க மாட்டேன், நாளைக்கு நான் இருக்க மாட்டேன். அந்த ஆள் திரும்பிங்க, ஓ நாளைக்கு நீ இருக்க மாட்டியா, காலையில் நாளைக்கு இருக்க மாட்டியா, ஆமாம் என்ன செய்ய போகிற, தூக்கு போட போகிறேன், எங்கே இந்த வாசப்படியிலே தூக்கு போட்டுருவேன். அப்போ நீ காலையில் 8 மணிக்கு நான் பார்க்கலாமா உன்னை, ஆமாம் நீ 8 மணிக்கு பாரு, நான் அங்கே தான் தொங்கிக்கிட்டு இருப்பேன். பார்த்தீங்களா அது எப்படி வீடியோ? அப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்ம கடந்து போகிறதுக்கு இன்றைக்கி நம்ம ஏன் அந்த மாதிரியான ஒரு மரணத்துக்கு போகலன்னா ஒரே ஒரு காரணம்தான், நரகத்துக்கு போயிடுவோங்க. அதனால தாங்க இன்றைக்கி மட்டும் தற்கொலை பண்ணிக்கிட்டு நம்ம கடவுள்கிட்ட போகணுன்னு சொன்னால், நான் சொல்கிறேங்க, என் குடும்பத்தோடு நான் கணக்காக தற்கொலை பண்ணிடுவேங்க.
என்ன இருக்குது இந்த உலகத்தில்? சொல்லுங்க, இந்த உலகத்தில் என்ன இருக்குது? இந்த ஆண்டருடைய ஊழியத்தை செய்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய திருப்தி இருக்குது. மற்றபடி ஆண்டர் கூட இருக்கிறது தானேங்க பெருசு. ஏன் நம்ம இந்த வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கணும்? ஆனால் இது ஏன் அப்படி தற்கொலை பண்ண முடியாதுன்னா, அது நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, ஆண்டவர் கொடுத்த ஜீவனை எடுக்க முடியாது. ஆகினால நம்ம கடந்து போகிற கஷ்டத்தில் கடந்து தான் போய்கிட்டு இருக்கணும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். In spite of my distress, the Lord is with me. In spite of my bad situations and circumstances, the Lord is there. ஆண்டவருடைய கரம் இருக்குதுங்க. கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் வாய்க்க பண்ணபடியினாலும். அப்போ பாருங்க, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். நமக்கு தொல்லை இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார், ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். கடைசியாக உறவை காப்பவர். இது ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. பான பாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை மறந்துட்டான். பானபாத்திரக்காரன் தெரியுங்களா, சீஃப் பட்லர். அவனுக்கு செய்த நன்மைகளை மறந்துட்டான். இன்றைக்கி எத்தனை பேர் நன்றி கேட்டவங்களாம் இருக்கிறாங்க தெரியுங்களா நமக்கு? நீங்கள் சொல்ல முடியும் தானே? அவன் கஷ்டத்தில் நான் இப்படி உதவி செஞ்சேன், இப்படி இருந்தான், இப்படி உதவி செஞ்சேன், பணத்தை பார்க்காம இப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், இப்படிலாம் பண்ணேன், அப்படிலாம் நம்ம யோசிச்சுட்டு தானே இருக்கிறோம். ஒருத்தர் அண்ணே அண்ணே ஒரு 2000 வெள்ளி போட்டு விடுங்கண்ணே, மக படிச்சிருச்சுண்ணே, அவளுக்கு அந்த கடைசி அந்த ஃபீஸ் கட்டணுண்ணே, அந்த 2000 வெள்ளி கட்டலைன்னா அவள் கிராஜுவேட் பண்ண முடியாதுண்ணே, அண்ணே ஒரு உதவி பண்ணுங்கண்ணே, நான் அடுத்த மாதம் சம்பளம் வந்தோன்னு போட்டுறேண்ணே. அப்படியே அழுகுறான். ஹோமில் இருந்த காசு தான் முதல்ல எடுத்து போட்டேன். இன்னைக்கு 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது, ஒன்றும் குல்ட்டா தான் விட்டுட்டுருக்குறான். இதில் வேற பிளாக் பண்ணிட்டான். என்ன பண்ணுறது? என்ன சொல்கிறேன்னா, நம்ம செய்த அந்த நன்றியை மறந்துடுறாங்க. அந்த நேரத்தில் காரியத்தை வாய்க்க பண்ணுறதுக்காக என்ன வேணால் சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பாதிப்பு இருக்குங்க. ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அவன் சத்தமிட்டு அழுதான். தம்பிகளுக்காக அண்ணனுக்காக தன்னை ரிவீல் பண்ணும்போது, ஏன்னா இவன் வேறு பாஷையில் பேசினான் இல்லையா, அவனுங்க வேறு பாஷை. அப்புறம் அங்கே போனோன்னு அவன் ஸ்டைல்லாம் மாறி இருக்கும். சின்ன பிள்ளைகளை பார்த்தது அடையாளம் தெரியாது. சிலவங்க கேட்பாங்க, பாஸ்டர் என்ன தெரியுதுங்களான்னு. நம்மளும் ஸ்டைல் இருக்குது சொல்கிறதுக்கு. நீ என்ன பில்கேட்ஸா, உன்னை பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு டைலாக் விடலாம். பட் நம்ம விட முடியாது. இல்லையே தெரியலையே, நல்லா பாருங்கள் நல்லா பாருங்கன்னு எங்கே தெரிய மாட்டேங்குது. சின்ன பிள்ளைகளை பார்த்தது திடீர்னு முன்னுக்கு இருந்தால் எப்படி தெரியும்? அப்போ அவனுக்கும் அடையாளம் தெரியல. தம்பிக்காரன் அண்ணங்காரனில் பார்த்து கத்தி அழுகுறான். அப்படியே தாங்க பண்ண முடியாது அழுகுறான். நான் கேட்குறேன், உங்கள் பிள்ளைங்களுக்காக உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக அழுது எவ்வளோ நாள் ஆகுது? நான் அந்த பிரசங்கம் தயார் பண்ணும்போது வரும்போது தான் யோசித்தேன். உங்கள் மனைவி கிட்ட கூப்பிட்டு, ஹலோ டார்லிங் எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி எவ்வளோ நாளாகுது? என் மனைவிட்ட நடக்காது. விட்டுங்க 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 அப்படின்னுருவாங்க. சரி, அவங்க அந்த கேஸு. மற்றவங்க கேஸ் அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்களா? எப்படி? பிள்ளைங்களை கட்டி பிடிச்சி எவ்வளோ நாளாகுது? நான் கேட்குறேன், பிள்ளைங்களை கட்டி பிடிச்சி எவ்வளோ நாள் ஆகுது? உங்கள் பையனை கட்டி பிடிச்சி எவ்வளோ நாள் ஆகுதுங்க? நான் உண்மையை கேட்குறேன். ஏன்னா அவனை கட்டி பிடிக்கிறது நான் குழந்தையா? இல்லைங்க, உங்கள் பிள்ளையை கட்டி பிடிச்சி எவ்வளோ நாள் ஆகுதுன்னு கேட்குறேன். காலையில் எழுந்து அவன் வேலைக்கு போகிறான், போயிட்டு ஐயா அங்கே வாயா அப்படின்னு கூப்பிடுங்க. ஒரு கட்டி பிடிச்சி ஐயா பார்த்து போயா சொல்லி பாருங்க, அழுதுருவாங்க. அவன் அழுதுருவான். ஏன் தெரியுமா? எங்கள் அப்பா அந்த மாதிரி என்ன செஞ்சதில்லை. ஹோமில் ஒரு பிள்ளைக்குங்க, நான் கொஞ்சம் சோறு சாப்பிடணுன்னு பசியாக இருக்குதுன்னு கொஞ்சம் சோறு கூட போட்டுருவேன். ஆனால் சாப்பிட முடியாது. அதனால் டக்குன்னு அதை முடிக்கணுமே, வீணாக்கக்கூடாதுன்னு டக்குன்னு எல்லாருக்கும் ஊட்டுவேன்.
ஒரு பிள்ளைக்கு ஊட்டுறோம், அழுகுதுங்க அப்படியே. புதுசாக வந்த பிள்ளை, ஏன் அழுகுற அப்படின்னு. எங்கள் அப்பா அம்மா எனக்கு சோறு ஊட்டினது இல்லைன்னுது. எப்படிப்பட்ட குடும்பத்துலேருந்து வராங்க? எங்கெங்க அந்த உறவை எப்படிங்க காத்துக்கொள்வது? தம்பி, என்ன தம்பி ரொம்ப நேரம் சிரித்து பேசிக்கிட்டே இருக்கிற, ஏதாவது சொன்னாலும் நானும் கொஞ்சம் சிரிப்பேன்ல, என் சத்தியத்தை கேட்குற மாதிரியே இல்லை, நீ சிரித்து 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 ஆரம்பத்துலேருந்து சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கிற, என்ன அப்படிப்பட்ட ஜோக்கு? அப்போ இன்னைக்கு நம்முடைய அன்பை பாசத்தை வெளிப்படுத்தணும். விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேணாம். என்ன தெரியுமா சொல்கிறான்? நீங்கள் என்ன இந்த இவங்கள்கிட்ட விற்று போட்டதுனால நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறோம். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டான். இன்றைக்கி எத்தனை பேர் நமக்கு விரோதமாக செஞ்சவங்களை மன்னிக்க முடியும் சொல்லுங்கள்? நமக்கு விரோதமாக செஞ்சவங்களை எத்தனை பேரை நம்ம மன்னிக்க முடியும்? நீ எனக்கு செஞ்ச காரியம் என்னை பக்குவப்படுத்துச்சு, என்னை ஆயத்தப்படுத்துச்சு. நீ இந்த மாதிரி செய்யாமல் இருந்திருந்தா நான் இந்த நிலைமையில் இருந்திருக்க மாட்டேன். நீ கொடுத்த ஒரு ஊக்கம்தான். நீ சேலஞ்ச் பண்ண தெரியுமா, என்ன சவால் முட்டே தெரியுமா? அந்த சவால் தான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன். ஏன் பாசிட்டிவாக நம்ம ஆண்டவருடைய பலம் நம்ம கூட இருக்கிறதுனால ஏன் சொல்ல மாட்டோம்? Why are we not confessing to people that you have done something wrong against me, but I am doing good for you because the Lord is with me, and what you have done has given me a thought, given me a lesson. Because of your motivation, I consider that as a motivation. Because you have motivated, and I am here now today because of you. Why don't you say it positively to that person? ஏங்க அதை நம்ம சொல்ல முடியாது? டயலாக் ஒண்டி தான் சொல்லுவோம். ரஜினி டயலாக், அவங்க டயலாக். யோசிச்சு பாருங்க. அவங்க கூடலாம் கெட்டவங்க இருக்கிறாங்கன்னு உனக்கு சொல்கிறார், ஏய் ஆண்டவனே நம்ம பக்கத்து இருக்கிறான்டா. அது டைலாக் ஒண்டி தான். நான் சினிமாவுக்கு நமக்கு பொருந்தாது. ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. The Lord is with me. The Lord is with me. ஏங்க நம்ம சொல்ல முடியாது? சினிமாக்காரெல்லாம் சொல்கிறான், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, நீ எனக்கு செஞ்ச துரோகத்தை பற்றி கவலைப்படாத, நீ நினைக்காத, ஐ ஸ்டில் லவ் யூ. ஏங்க நம்ம உறவை கட்ட முடியாது? கடைசியாக முடிக்கிறேன். மக்கள் உங்கள் பின்னால் எப்படியாக வத்தி வைத்தாலும், மக்கள் உங்களை வித்தியாசமாக பார்த்தாலும், தேவன் உங்கள் ஜீவனை காக்கவும் மற்றவர்களுடன் உங்கள் உறவை காக்கவும் உங்கள் வாழ்க்கையில் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்பதை மாத்திரம் நம்புங்கள். Though people ignite fire at the back of you and people regard you differently, believe that the Lord guards your life and your relationship with Him and with others to fulfill God's plan in your life. Hallelujah. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா நானே ஒரு சாட்சிங்க. இன்றைக்கு இந்த நிலைமையில் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார் என்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை, வேலை இடத்துல டோன்ட் வரி. உங்களுக்கு டிமோட் பண்ணாலும் சரி, உங்களை வேலையை தூக்கினாலும் சரி, ரிட்ரென்ச் பண்ணாலும் சரி, என்ன காரியத்தை செய்துகிட்டு இருந்தாலும் சரி, தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் மாத்திரம் நம்மோடு கூட இருக்கிறதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். Make sure the Lord is with us. We have to make sure the Lord is with us. The Lord is always wanted be in our life, but we are the one who refuse that He shouldn't be in my life. We take that option, whether He wants to be in my life or you don't want. It is up to your choice. But if you have decided that the Lord must be there in your life, then your life is something different. Nobody can penetrate you. Nobody can bring any disaster to your life. Hallelujah. 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 கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆகாரே ஆகாரே அழவேண்டாம், ஆண்டவருன் குரல் கேட்கிறாரே. தாகமாய் அவரண்டை செல்வாயானால் கானக நீருற்றை
கண்டிடுவாய். ஆம் ஆண்டவரே, உடைய சமூகத்திலே நாங்கள் தாகமாய் வரும் பொழுது, எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது, நீர் எங்களை நடத்துகிற தேவன். வேதத்தில் அநேக ஊழியக்காரர்களுக்கு செய்த அநேக இந்த ஆச்சரியவிதமான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு எங்களுக்கு நீர் கொடுக்கிறதற்காக நன்றி. இந்த நாளிலே எங்களுக்கு கொடுக்கிறதற்காக நன்றி. இந்த நாளிலே கர்த்தாவை யாரிடத்திலே ஒப்புரவாக வேண்டும் என்று எங்களிடத்திலே பேசி கொண்டிருக்கிறீரோ, யாரிடத்திலே எங்களுடைய உறவை சரிப்படுத்த வேண்டும் என்று நீர் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறீரோ, யாரிடத்திலே போய் கட்டிப்பிடித்து நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை நான் இன்னும் அதிகமாய் நேசிக்கிறேன், ஆதியிலே வைத்திருந்த அன்பு உன்னிடத்திலிருந்து எனக்கு குறையவில்லை, இந்த தற்காலிக நாட்களிலே உனக்கு அதை நான் வெளிப்படுத்தவில்லை, என்னை மன்னி என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே எங்களை அப்பா பகைத்தவர்களையும் எங்களுக்கு விரோதமாய் செய்தவர்களையும் கூட ஆற தழுவி ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டிய கிருபைகளை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். யார் யார் வெளியிலே இருக்கிறார்களோ, அவரிடத்திலே நல்ல உறவில்லாமல் இருக்கிறோமோ, அவர்களை நாங்கள் அழைத்து அவர்களோடு பேசும்படியான ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை தாரும் அப்பா. எத்தனையோ முறை அப்படி செய்தும் ஆண்டவரே அந்த விதமான வார்த்தைகளுக்கு சற்றும் செவி கொடுக்காமல் இன்னும் எங்களை பகைக்கிறவர்களை அவர்களுக்காக ஜெபிக்கவும் அவர்களை மன்னிக்கவும் வேண்டிய மனதை தார். உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் மகத்துவமுள்ள நாமத்திலே நன்றியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தேவனே. தேங்க்யூ பாஸ்டர். ஓகே, நாம் தொடர்ந்து ஆராதனைக்கு எழுந்து நின்று நம்மளுடைய தசம் பாகத்தையும் காணிக்கையும் நாம் கொண்டு வருவோம். ரைஸ் ஃபார் அவர் டைட்ஸ் அண்ட் ஆஃபரிங். ஜெபிப்போம். அப்பா தகப்பனே, நீர் கொடுத்த பலத்தையும் ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தையும் உமக்கு காணிக்கையாகவும் தசம பாகமாக நாங்கள் வந்து செலுத்துகிறோம் ஆண்டவரே.
தேவனே இதனை அங்கீகரிக்குமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து உமக்கென்று ஜீவிக்கிற பிள்ளைகளாக, ஜீவிக்கிற குடும்பமாக, ஜீவிக்கிற சபையாக ஆண்டவரே இதை எங்களை எடுத்து பயன்படுத்துமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கேட்ட வண்ணமாக ஆண்டவரே அப்பா, தொடர்ந்து உமக்கு பிரதியான வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தருமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு விரோதமாகவும் ஆண்டவரே அப்பா, பிறருக்கு விரோதமாகவும் ஆண்டவரே எங்கள் நாவிலிருந்து வார்த்தை எழும்பாதபடி தகப்பனே அப்பா, உறவை கட்டுகிற பிள்ளைகளாக ஆண்டவரே, ஜீவனை பேசுகிற பிள்ளைகளாக ஆண்டவரே அப்பா, சுகத்தை பேசுகிறவர்களாக ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை பேசுகிறவர்களாக, அன்பை பேசுகிறவர்களாக ஆண்டவரே அப்பா, எங்களை எழுப்பி பயன்படுத்துமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ ஆசீர்வதியும், இந்த சபையை நீர் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்த நல்ல பிதாவே, ஆமென். சபையார் அமருங்கள். Be seated. Okay, we go to announcement. Make very fast. We have 3 visitors in our midst today. First of all, நம்மளுடைய மாகாண கண்காணிப்பாளர் ரெவரண்ட் ஜான் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் நம் வாழ்த்தி வரவேற்போம். Auntie's daughters behind. Okay. தொடர்ந்து சிஸ்டர் கேரலின் ராஜசிங்கம் from TMC Banting is our mates today. Okay, welcome you also, auntie. Okay, Auntie Rani and his son Michael, KCR's parents. Okay, left. Okay, இல்லை அவங்க வெளியிட்டாங்கன்னு நினைக்கிறேன். Okay, anyway, move on to our announcement. இன்றைய பூக்களையும் நம்மளுக்கு தேநீர் ஐக்கியத்தையும் கொடுத்தது திருச்சபை. தொடர்ந்து நீங்கள் யாரும் கொடுக்க வேண்டிய ஆசைப்பட்டால் தயவுசெய்து நீங்கள் அதை கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தொடர்ந்து மெத்தடிஸ்ட் யூத் ஃபெலோஷிப், ப்ளீஸ் டேக் நோட் யூத்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எஸ் MOF வீக், அதை குறித்து கொஞ்சம் கண்காணிச்சுங்க. ஐ மூவ் ஆன் டு MYAF எஸ் அ ஃபுட் சேல். அடுத்த வாரம் அவங்க ஃபண்ட்ரைஸ் செய்கிறாங்க. நீங்கள் அதை வாங்கி சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். அவங்க என்ன என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்கன்னா, அப்படி நீங்கள் வாங்கி எக்ஸ்ட்ரா ஃபுட் வாங்கி இங்கே கிளாங் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அந்த ரோட் சைடில் இருப்பாங்களே அவங்களுக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கும் அவங்க ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா ஃபுட் அவங்க குடும்பத்துக்கு 4 வேணுன்னா நீங்கள் ஒன்று 5 வாங்கினீங்கன்னா அந்த 5வது பொருளில் வந்து இங்கே உள்ள மக்களுக்கு கொடுக்க அவங்க ஆசிச்சிருக்கிறாங்க. அதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அது மாத்திரமல்ல, அவங்கள வந்து வீட் சண்டே அடுத்த வாரம் அந்த தேவைகள் இருக்கும் என்று பொருட்களை வாங்கிட்டு வந்து கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அதுவும் ஊழியத்திற்கு பயன்படுத்த உதவியாக இருக்கும். மெத்தடிஸ்ட் உமன் கிறிஸ்டியன் ஹோம் அண்ட் ஃபேமிலி வீக் குறித்து கொள்ளுங்கள். அங்கே விவரங்கள் போடப்பட்டிருக்கிறது. நான் நம்புகிறேன் இதெல்லாம் உங்கள் குழுவில் வந்திருக்கோம் வாட்ஸ்அப் குரூப்பில். அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து அவங்களுடைய ஏஜிஎம்மும் காணப்படுகிற டிஸ்ட்ரிக்ட் ஏஜிஎம், அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 10வது மெத்தடிஸ்ட் சீனியர் ஃபெலோஷிப் அண்ட் MOF MSF அண்ட் MIF நீயா நானா என்று சொல்லி ஒரு பட்டிமன்றமாக இல்லை கலந்துரையாடல் தெரியாது, நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேங்களா? அதனால் வந்து பாருங்கள். உங்களை எல்லோரையும் அவர்கள் இன்வைட் பண்ணுறாங்க. இன்வைட் எவ்ரிபடி வந்து அதை கலந்து வந்து பாருங்கள். நம்ம அதை குறித்து கடந்து சொல்வோம். முக்கியமான ஒரு அறிவிப்பு, லே கேதரிங் 16ஆம் தேதி செப்டம்பர். இதுக்காக ஒரு ஆர்கனைசிங் கமிட்டி நம்மளுக்கு தேவைப்படுது, ஏற்பாட்டுக்குழு. அதில் நீங்கள் ஒரு ஓப்பன் டு த சர்ச் மெம்பர்ஸ்லாம் நீங்கள் யாரும் அதில் கலந்து கொள்ள ஆசிச்சிங்கன்னா என்னிடத்தில் அல்லது பிரதர் தீமத்தில் உங்கள் பேரை கொடுங்க. அதுக்கு வேண்டிய காரியங்களை நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. மிஷனை குறித்து சில காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது, அதை பார்த்துக்கொள்ளுங்கள். அந்த பி மட்டும் நான் கொஞ்சம் என்ஃபசைஸ் பண்ணுறேன், செலிப்ரேஷன் அண்ட் டயலாக். அதுக்கு நீங்கள் போக ஆசைப்பட்டீங்களா ஆண்டி ஜெயந்தியை நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அவள் மாத்திரம் தான் அனௌன்ஸ்மெண்ட். தொடர்ந்து இந்த நாளிலும் கூட லாஸ்ட் அவர் DS to lead us in closing prayer and benediction. வாருங்கள் நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட எங்களை ஒரு விசை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய அன்பு எத்தனை முறை நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தாலும், உமக்கு விரோதமாய் நடந்தாலும், உம்மை துக்கப்படுத்தினாலும், மீண்டுமாக உம்மை சிலுவிலே அறையுக அநேக விதத்திலே நாங்கள் செய்தாலும் கூட எங்கள் மேல் மனதுருகி மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் பட்சமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய உம்முடைய சுபாவம் எங்களுக்குள்ளாய் வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் மேல் கிருபையாய் இருக்கிற உம்முடைய சமூகத்தை, உம்முடைய குணாதிசயத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே மற்றவர்கள் மேல் நாங்கள் பட்சமாய் இருக்க உதவி செய்தோம்.
Heavenly Father, we just commit this time into your hands. Be with us, Lord. As how, Lord Jesus Christ, keep on forgiving us. Lord, help us to have the same temperament in our lives, so that, Lord, we would also forgive others frequently, many often times as we can. Help us to do goodness, good things to our fellow brothers, those who are holding enmity against us. சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. காத்து வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தேவனே. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். Let us receive the benediction. வழுவாதபடி உங்களை காக்கவும், தமது மகிமுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமீன். ஆத்மாவே கர்த்தரை சோஸ்ரீ, என் முழுலுமே பரிசுத்த நாமத்துக்கே சோஸ்ரீ. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்ரீ, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென்.